மகன் அப்பா, உடைய மகன் ஞான ஸ்நானத்தால் உம்மோடு கூட இணைத்து கொண்ட பிள்ளை ஆண்டவரே, அப்படியே ஆத்மா மண்டையில் இருக்கிறது, அப்படியே சரீரத்தை நாங்கள் எடுத்து செல்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையின் தோட்டத்திலே நாங்கள் புதைப்பதில் நாங்கள் விதைக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே உடைய கிருபையின் பிரசன்னம் இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆறுதல் படுத்துங்க. லாசருவின் கல்லறையிலிருந்து கண்ணீர் விட்ட தெய்வங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்கிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீர் இருக்கிறீர் அப்பா. அவருடைய பிள்ளைகளை நீர் ஒருபோது கைவிட மாட்டார். மாற்றீர் ஆண்டவரே, மகிமையை காணப்போகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் ஆண்டவரை, பேர பிள்ளைகள் ஆண்டவரை, மருமக்கமார்கள், வந்திருக்கிற உறவின் மக்கள் எல்லாரும் மகிமையை காணப்போகிறார்கள். எனவே இந்த நிலையிலும் உடைய கிருபை இருந்து நாங்கள் ஐயாவை எடுத்து சென்று ஆண்டவரே, நம்பிக்கையின் தோட்டத்திலே விதைக்க கர்த்தர்களுக்கு வெள்ளத்தையும் ஆசீர்வாதி கிருபையிலே தந்தருளும். வந்திருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். யார் யாரெல்லாம் அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகவும் ஆண்டவரே நல்லடக்கம் செய்யும் உதவி செய்கிறார்கள், அந்த மக்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். வந்திருக்கிற பாஸ்டர்மார்களுக்காக ஸ்தோத்திரம். ஓ கர்த்தாவே, இந்த இடத்தை எவ்வளவு தேவ மகிமையினாலே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே நிரப்புவதற்கு ஒத்தாசையாய் இருந்தார்கள். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க. நாங்களும் எப்போதும் உமக்கு தெரியவும் உண்மை முத்தமுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு பலந்தார். பெரியசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தும் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். நாம் வாடி அவருடைய சரீரத்தை எடுத்து சொல்வோம். Again, look at the